கடைக்காலத்தை பற்றி ஃப்ரம் நோ ஆன் நீங்க இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. ஷார்ட்ல நீங்க டயலாக்ஸா வந்துச்சுன்னா நீங்க பேசிக்கோங்க. அதை தாண்டி போங்க. நானும் நடிக்க போகணும். போங்க வர நேரம் சரியாக 4:55. ஏஎம்மா பிஎம்மா? அது சாயங்கால வேலை. என்ன வேலைன்னா? சாயங்காலம் மாலை நேரம் உடை மாற்றம் செய்ய வேண்டுமா? ஓகே, நான் உடை மாற்றம் செய்ய வேண்டும். பிறகு சந்திக்கிறேன். காதுல என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன? கண்ணாடி. சரி, போயிட்டு வரேன். நடிக்க போறேன். வரீங்களா? தமிழ் மக்களே, நம்ம நாட்டில் தாய்மொழியை நாம் வாசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும். இப்பொழுதும் நான் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இது காதில் போட்டால் கால் கிடைக்கலாம், கழுத்தில் போட்டால் கழுத்து கிடைக்கலாம். போட்டிருப்பது இது என்னுடைய ஐயா. படைப்பிடிப்பு ஆரம்பிப்போமா? படப்பிடிப்பு ஆரம்பிங்க. படப்படப்பாயிடும் ஐயா. தாங்கள் அது என்ன சொல்லுவாங்க? ஒலிபெருக்கை சற்று குறைக்கும். ஒலிபெருக்கை சற்று உயர்த்தும், அதை குறைக்கும். என் கழுத்துல சொருகி இருந்தா அப்படி சொல்லிருக்க மாட்டேன். இது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? சொல்லுங்க. நீங்க சொல்லி தமிழ்ல சொல்லுங்க. சொல்ல தமிழ்ல சொல்லுங்க. சரி, சொன்னாங்களே. தெரியுது நீங்க வந்து பின்னாடி வந்துட்டாங்க. இன்னொருத்தர் வந்து வெக்கமே இல்லாம 10 அது கணக்கு வராது. நான் அவங்க கிட்ட மொழிபெயர்ப்பு செய்யும் ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கதைக்களத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை உள்ள அனுப்புனாங்க. ஆனா கடைசியில நீங்க தோத்துட்டீங்க. இல்ல, நான் தோக்கவில்லை. இப்ப என்ன
இதுவும் இல்லைன்னு சொன்னா இல்லை. எல்லாரும் அடி வாங்கிட்டு தான் நீங்கள் போவேன். அந்த இடத்துல என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? இப்போ நீங்க நீங்கள் என்ன அங்கே சொன்னீங்க? அங்கே தொகுப்பாளர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? தொகுப்பாளர் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? அது முதல்ல தெரியல. ஞாபகம் இல்ல. ஆமா. ஓகே. இல்ல அவர்களும் இல்லை, நீங்களும் வாழ்க்கை இல்லை. இதுக்கப்புறம் நாளை பேசல, எங்க நான் இங்கிலீஷ் பேசலாம்ல. நாளை எங்க செல்ல வேண்டும் நீங்கள்? நாளை எங்க செல்ல வேண்டும் நீங்கள்? அப்படின்னா வீடு எங்க இருக்கிறது? எங்க டிராவல் பண்ணீங்க நாளைக்கு? போரூர். போரூர் வரைக்கும் போறீங்க. வண்டி என்ன வண்டியில? சரவணன் வண்டியா? சரவணன் கார்லயா? அது எந்த வண்டின்னு தெரியல. உங்க வீடு எங்க இருக்கு? போரூர்ல. அது எங்க? அது எங்கன்னு தெரியல. அந்த ஊர் சொந்த ஊர்? பெங்களூரு. ஆ? பெங்களூரு. பெங்களூரு. பெங்களூரு வரைக்கும் எப்படி போறீங்க? பறந்து போறீங்க. நீங்க சொல்லுங்க. விமானத்தை ஏறி. இந்த 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 கடைக்கு எப்படி வந்தீங்க? கூப்பிட்டாங்க வந்துட்டேன். இல்ல இவ்வளவு யாருக்காக கூப்பிட்டாங்க? நேர்களுக்காக கேட்கிறேன். எப்படி வந்தீங்க? நேர்களுக்கு குமாரையா கூப்பிட்டாங்க. இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இந்த கடைக்கு வரதுக்கு யார் கூப்பிட்டாங்க? என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? குமாரையா கூப்பிட்டாங்க. என்ன விஷயம் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? நல்லா நடிக்கிறவங்க தேவைப்படும் சொல்லி அப்ப உங்க கூப்பிட்டாங்க. கேரக்டர் பத்தி 2 வார்த்தை என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? எதை பத்தி கூப்பிட்டாங்க? எப்படி நான் ஒரு இருக்கு? பைத்தியக்காரி. Okay. என் பேரு ரேணுகா. ஓகே ஓகே. இவங்க விஜயோட விஜயோட முதல் பொண்டாட்டி. ஓகே. அண்ணா உங்களுக்கு யாரு? வெண்பா எனக்கு குழந்தை. மதுரேசு? என் அப்பா. நிஷா? என் தங்கச்சி. நான்? இங்க சா- அவங்க என்னன்னா இந்த கதாபாத்திரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு அந்த பதில் மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. இது விரதம். உங்க சொந்த ஊர் எது சொன்னீங்க? பெங்களூரு. அங்க எது நல்ல பார்க்கக்கூடிய இடம் எதுனா? பெங்களூரு நல்ல இடம் தான். அது என்ன இடமா இருக்கு? நீங்க நான் வெஜிடேரியனா? அப்ப என்ன நீங்க? இதுக்கு என்ன பிடிக்கும் உங்களுக்கு சாப்பிடுறது? நீங்க அப்ப என்னது? நான் வெறும் சத்தியமா மட்டும் சாப்பிடுவேன். இவரும் காலியாகிவிட்டார்கள், அவரும் காலியாகிவிட்டார்கள். முதல்ல அந்த ஐயா தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐயா தோத்துட்டாங்க. நான் என்ன கூறுங்க கூறுங்க. அதுக்கப்புறம் நான் தோத்துட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் நான் கேளுங்க. நான் யாரிடம் பேசும்போது ஆகிறது. நான் தொழில் பேசும்போது தானே ஆனது. அவர் ஆஸ்பத்திரி என்று ஆகிவிட்டார்கள். ஆஸ்பத்திரி சொல்லலாம். சொல்லக்கூடாது. ஆஸ்பத்திரி கிடையாது, மருத்துவமனை கூற வேண்டும். கேளுங்க. இப்போ வந்து ஒரு பிள்ளைக்கு தெரியுது. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, ஒரு ஜாலியா நாங்க எல்லாரும் வந்து விளையாடிக்கிட்டு எங்களால நாங்கள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியுமே எங்களால் வந்து அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்க முடியல. ஸோ ஆங்கிலம்ன்றது நம்ம ஒரு டெய்லி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட டெய்லின்னு ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, நம்ம வாழ்க்கையில் வந்து அது ரொம்ப ஊறி போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழை வந்து நம்ம பேச ட்ரை பண்ணணும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ எங்கள் முதல் கொண்டு நாங்கள் ஆரம்பிப்போம். அப்படிதான் ஆரம்பித்தோம். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ஜாலியாக விளையாடுங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. சரி, சலா பபாய் விஜய்.